Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 507 part 1. ஓபன் பண்ணா மெய்டன் ஐலாண்ட்ல நம்ம ட்ரெஃபால்கர்ல டீமை காட்டுறானுங்க. அவனுங்க அப்படியே ஓரமா உட்காந்து மீனை புடிச்சிட்டு இருப்பானுங்களா. இவ்வளவு நேரமா அவனுக்கு லூஃபி அழுதுகிட்டு இருக்க சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா இப்ப கேட்கல. ஒன்னு எல்லாத்துக்குமே லைட்டா பீதி ஆகும். ஏன்னா ட்ரெஃபால்கர்ல இதுக்கு முன்னாடி என்ன சொன்னான், ஏதாச்சும் லூசுத்தனமா பண்ணி அவன் காயம் பிரிஞ்சதுன்னா அவன் செத்து போயிருவான்னு சொன்னான். ஒருவேளை அப்படி ஆயிருக்குமோன்னு கேட்ட உடனே ட்ரெஃபால்கர்லாக்கே ஷாக் ஆகும். எனக்கு ஒண்ணுதான் புரியல, பையன் கண்ணை திறந்ததுல இருந்து வெறித்தனமா தான் எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டு இருந்தான். ஏன் கடைசியில நம்ம ஜின்பேவே தூக்கி போட்டு மிதிக்கல? அப்படியெல்லாம் பிரியாத தையல் வேற என்ன பண்ணா பிரியும்? சோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு காத்தடிக்குமா, என்னன்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு சீ மான்ஸ்டர் ஒண்ணு மேல கிளன்னு குதிச்சுட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா கடலுக்கடியில என்னத்தையோ வெட்டிட்டு இருக்குது. ஐயோ, இவ்வளவு ஆக்ரோஷமா சுத்திட்டு இருக்குது, ஏதோ பஞ்சாயத்து போலன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அதோட மூஞ்சி வாயி கண்ணு காலெல்லாம் ரத்தம் தெரிக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்துல அப்படியே செத்து மிதக்கும். என்னடா ஆச்சு, பொசுக்குன்னு செத்து போச்சு, என்ன ஏதுன்னு பார்த்து ஷாக்ல இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தன் தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வருவான். வேற யாரும் இல்ல, ரெய்லி. இது டார்க்கிங் ரெய்லியான்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே ஆடி போயிருவாங்க. இவன் தான் ஆல்ரெடி ட்ரெஃபால்கர்லாவ சபாடி ஆர்கிபெலகோல மீட் பண்ணானே. இவன் கிங் ஆஃப் த பைரட் ரோஜரோட ஃபர்ஸ்ட் மேட்னு தெரிஞ்ச உடனே உள்ளுக்குள்ள பீதி அப்படியே நடுங்கும். ஆக்சுவலா அவர் கப்பல்ல தான் வந்தாராமா. ஆனா அடிச்ச புயல்ல கப்பல் கண்ணா பின்னான்னு செதறி போச்சு. அதனால மனுஷனுக்கு நீந்தி வர தவிர வேற வழி இல்ல. வழியில இந்த மாதிரி ஏகப்பட்ட சீ மான்ஸ்டர் வந்திருக்கு. எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு தான் மனுஷன் வந்திருக்கான். அவங்களுக்கு ஒன்னே ஷாக் ஆகும். ஏன்னா இது காம்பெல்ட், இங்கெல்லாம் எந்த ஒரு சூறாவளியுமே வராது, காமா தான் இருக்கும். அப்பவும் இவரோட ஷிப்பு காலியா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? காம்பெல்ட்டுக்கு முன்னாடியே ஷிப்பு காலி, இந்த ரெய்லி காம்பெல்ட் ஃபுல்லா நீந்தியே வந்திருக்காரு அப்படின்னா வழியில வந்த எல்லா சீ கிங்ஸையுமே பொலந்து கட்டிட்டு தான் மனுஷன் வந்திருக்கான். அதான் கண்ணு முன்னாடியே ஒரு டெமோ ஒன்னு காமிச்சாரு, செத்து மிதந்துட்டு இருக்க பாருங்க. அவர் இப்போதைக்கு தேடி வந்து லூஃபியை தான். இங்க தானே இருக்கான்னு ட்ரெஃபால்கர்லாக்கே ஷாக் ஆகும். கரெக்டா கண்டுபிடிச்சு வந்திருக்காருன்னு. அப்படியே கட் பண்ணி நம்ம போவாவோட கோட்டையை காட்டுறாங்க. அங்க இருக்கிற அத்தனை கேர்ள்ஸுமே லூஃபியை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா அத்தனை பேத்துக்கு லூஃபியை மீட் பண்ணணும்னு ஆசை. ஆனா இப்ப நிலைமை சரியில்லை. அவன் நல்லான உடனே இவங்க எல்லாத்தையும் கூட்டு போறதா சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு ஆசை அவனை இழுன்னு இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணும்னு. இதுல ஒரு காமெடி என்னன்னா, லூஃபியோட பாடி இழுத்தா ஸ்ட்ரெச் ஆகுது இல்ல, அவன் ஒரு ஆம்பளை. அப்ப அதே மாதிரி மத்த ஆம்பளைகளோட பாடியை இழுத்தா ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரப்பர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம போவா, தாய் கிழவி, அப்புறம் அவளோட சிஸ்டர்ஸ்னு எல்லாம் நிறைய சாப்பாடோட லூஃபியை மீட் பண்ண போறாங்க. அவளுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல. லூஃபியை மீட் பண்ணி என்ன பேசலாம், நம்மள ஒய்ஃப்னு அவன் எப்படி சொல்லுவான்னு சொல்லி அவளே லூஃபியை இமேஜின் பண்ணிட்டு மாத்தி பேசிட்டு கிடப்பா. ஏன்னா அவன் வா டைம்ல அவளை கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போனால, அதனால அவ அப்படி சொல்லிட்டு இருப்பா. கிழவி தெளிவா சொல்லிடுவா, இந்த மாதிரி கட்டி பிடிச்சதெல்லாம் கல்யாணம்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால வாயை மூடிட்டு இருப்பாளா. அப்ப என்னத்த மேரேஜா கவுண்ட் பண்ணுவேன்னு கேட்டா அதெல்லாம் அவ்வளவு ஜிம்பிளா சொல்ல முடியாது, வாயை மூடிட்டு வான்னு கூட்டு போவா. அதே நேரம் இங்கே நம்ம லூஃபி எப்படியாச்சும் சபாடி ஆர்கிபெலகோக்கு போகணும்னு ஆர்வத்தோட இருக்கான். ஆனா பஞ்சாயத்தே அதான். இப்ப அவன் இருக்க நிலைமைக்கு அந்த இடத்துக்கு எல்லாம் போகவே முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ஆளுகெல்லாம் எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கானுங்க. சபாடி ஆர்கிபெலகோல சொல்லவா வேணும், தட்டிக்கு விழுந்தா அங்கதான் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. லூஃபி அங்க இருக்கான்னு தெரிஞ்சா அக்கைனும் அடிச்சு புரண்டு வரமாட்டான். ஆனா லூஃபிக்கு எப்படியாச்சும் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம். சரி ரைட்டுன்னு இவங்க வந்து பார்த்தா ட்ரெஃபால்கர்லாவையும் காணும், சப்மேரினையும் காணும். ரெய்லி மட்டும் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். என்னையா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, நீ கொடுத்த விவரு கார்டை வச்சு நான் சபாடி ஆர்கிபெலகோக்கு வந்துட்டு இருந்தேன், நீ இங்க வந்துட்ட, என்ன என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அங்க வந்துட்டாங்களான்னு கேட்டா அந்த மாதிரி எல்லாம் யாருமே அங்க வரல, இனியும் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணலங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஜின்பேவால நம்பவே முடியல, இது டார்க்கிங் ரெய்லி தானான்னு. லூஃபி இவரு தான் என்னோட உயிரை காப்பாத்தினாருன்னு வேற சொல்லுவானா. ஜின்பே எல்லாம் அப்படியே ஆடி போய் அசந்து போய் நின்னுட்டு இருப்பான். ஏன்னா டார்க்கிங் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, அவர் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு லெஜெண்ட். அவரை எல்லாம் நேர்ல பாப்போன்னு அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவருக்குமே ஜின்பே பத்தி தெரிஞ்சிருக்க அவன் ஒரு வார்லாடா இருந்தவன். அப்புறம் என்ன, இத பத்திரமா வச்சுக்கன்னு லூஃபியோட தொப்பி அவன்கிட்ட கொடுத்துருவாரு. இது இருந்தவன தான் பைலக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, இங்க ஒரு பைரட் குரூப் இருந்தானே, அவனுக்கு எங்க போனானுங்க என்னன்னு விசாரிச்சா அவனுக்கு கிளம்பிட்டானுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு 2 வாரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு போன்னு சொன்னானுங்க. அவனுக்கு தானே உன் உசுரை காப்பாத்தனன்னு சொல்லி சிரிப்பாரு. அப்படியே கட் பண்ணி அந்த சப்மேரினை காட்டுறானுங்க. அது பாட்டுக்கு போகுது. இங்க அவனுக்கு ஒரே கவலை, லேடிஸ் எல்லாத்தையும் பார்த்து நல்லபடியா பேசிட்டு போலான்னு பார்த்தோம், ஆனா யாரையும் பார்க்க முடியலன்னு. ட்ரெஃபால்கர்லாக்கு இங்க தெளிவா தெரிஞ்சு போச்சு. டார்க்கிங் இப்ப இந்த விஷயத்துல இறங்கி இருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பூகம்பமே கிளம்ப போகுது. ஆனா அது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குதே. சட்டு புட்டுன்னு பஞ்சாயத்தை கிளப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்படியே கட் பண்ணி இங்க ஐலாண்ட்ல காட்டுறாங்க. ரெய்லிய பார்த்தோன்னே போவாவோட சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னடானா இவங்க அந்த செலஸ்டியல் டிராகன்ட்ட மாட்டிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம் இவங்களை காப்பாத்தினதே இவர் தான். அவரை கண்டுக்காம லூஃபின்னு போயிட்டு இருப்பா. 2 பேரும் குடிச்சு திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர் இல்லன்னா அவங்க 3 பேருமே என்னைக்கோ செத்து இருப்பாங்க. லூஃபிக்கு ஷாக்கு, ரெய்லியே இவங்க எல்லாத்துக்கும் தெரியுமான்னு. ஆடா அது ஒரு பெரிய கதை, அதை ஃப்ரீயா விடுன்னு சொல்லி அவங்க சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. இங்க போவா வட்டம் போட்டு இருப்பா. லூஃபி உனக்காண்டி நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி அவன் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டா. உடனே கிளவி கிண்டல் பண்ணுவா. மூஞ்ச கூட பார்க்க உனக்கு துப்பு இல்ல,
அப்புறம் எங்கத்த நீ மேரேஜ் பண்ண போறேன்னு கேப்பாளா. போவா உடனே பிச்சு போடுவேன் பிச்சு, வெட்டித்தனமா பேசுறதை விட்டுட்டு அவனுக்கு சாப்பாடை சர்வ் பண்ணுங்க, அதுவும் அவன் கேட்கற அளவுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்பையோட வயித்துக்குள்ள கடமுடன்னு சவுண்ட் கேட்ட உடனே, டே ஜின்பை இதெல்லாம் உனக்கு இல்ல, லூஃபிக்கு மட்டும்தான், வேணும்னா கொஞ்சமா தின்னு, ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் துவச்சு போடுவேன்னு மிரட்டி தான் சாப்பிட உட்கார வைப்பா. இப்ப என்னன்னா லூஃபியோட நிலைமை சரியாயி அவன் பழையபடி ஸ்ட்ராங்கா மாறணும்னா அவன் நல்லா சாப்பிடணும், அதனால வெளுத்து கட்டுன்னு சொல்லிட்டு ஜின்பே கொஞ்சமா தின்னுட்டு இருப்பான். லூஃபி வழக்கம் போல அவன் வாயை ஜேசிபி மாதிரி ஓபன் பண்ணி அப்படியே அள்ளி வாயில போட்டு தின்னுட்டு இருப்பான். அவன் சாப்பிடறத பார்த்தாலே எல்லாத்துக்கும் சிப்பு சிப்பா வரும். இதுல சொல்ல போனா ஜின்பே கொஞ்சமா தான் எடுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட வந்து போவா கத்திட்டு இருப்பா, கொஞ்சமா தின்னடா லூசு பாயிலன்னு. அதுக்கப்புறம் ரெய்லி தாய் கிழவிக்கு ஷாகிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்னு வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு. உடனே நம்ம தாய் கிழவியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஷாக்கி முன்ன மாதிரியே தான் இருக்கா, கொஞ்சம் கூட மாறல அப்படி இப்படின்னு அவளை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவாங்க. ஆக்சுவலா போவாவோட சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி 13 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலா இவங்க தப்பிக்கும் போது இவங்களுக்கு எதுவும் ஆகாம ரெய்லி, ஷாக்கி, நம்ம தாய் கிழவி நியான் இவங்க எல்லாரும் தான் செலஸ்டியல் டிராகன் இருந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அதனால தான் சேஃபா தப்பிச்சிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னன்னா லூஃபிய வேர்ல்டு கவர்மெண்டே வெறித்தனமா தேடிட்டு இருக்குது. அவனுக்கு இப்ப மெய்டன் ஐலாண்ட்ல இவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மரைன்ஃபோல்ல இருந்து தான் லூஃபி தப்பிச்சு நேரா இங்க வந்தான். ஆனா ரெய்லி இருந்தது சபாடி ஆர்கிபெலகோ. அவனுக்கே அவன் இங்க தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப மத்தவங்களால கெஸ் பண்ண முடியாதாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் போவா பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி இந்த மூஞ்ச நான் ஆல்ரெடி பார்த்திருக்கனே, என்ன ஒரு பரிச்சயமான மூஞ்சி, நீங்க தானே ரெய்லின்னு சொல்லி கேப்பா. அட சண்டாளி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இப்ப கேட்டுட்டு இருக்காளேன்னு நம்ம தாய் கிழவி வண்டையா திட்டுவா. அப்ப ரெய்லி என்ன சொல்லுவாரு, நேவியால எல்லாம் கெஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வர முடியாது, ஏன்னா எனக்கே ஒருத்தன் டைரக்ஷன் சொல்லி தான் அனுப்பியிருக்கான், அதனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லுவாரு. யாருன்னு பார்த்தா அந்த குமா. அட காதுக்குள்ள வந்து குசு குசு குசுன்னு பேசிட்டு இருந்தால, அது இந்த மேட்டரை பத்தி தான் சொல்லியிருப்பான். ஆக்சுவலா குமா வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்தவன். அப்படி இருக்கும்போது எப்படி டிராகனோட பையன் லூஃபி அவன் கொல்ல விடுவான், அவனை அடிச்சு எந்த ஐலாண்டுக்கு அனுப்பி விட்டுருக்கான்னு சொல்லி ரெய்லி கிட்ட தனியா வந்து சொல்லியிருப்பான். சரி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், லூஃபியை என்னதான் மெய்டன் ஐலாண்டுக்கு அனுப்பி விட்டாலும் அவன் திருப்பி இம்பல் டவுனுக்கு போயிருக்கான், அடுத்து மெரைன்ஃபோர்டுக்கு போயிருக்கான், அப்புறம் எப்படி கரெக்டா இங்க வந்தாருன்னு கேட்டா ரெய்லி லூஃபி பண்ண மேட்டர் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. எப்படின்னா லூஃபி இம்பல் டவுனுக்கு போய் பிரிசன் பிரேக் பண்ணால, கண்டிப்பா அந்த விஷயத்தை அவனால தனியா பண்ணவே முடியாது, கண்டிப்பா யாராச்சும் ஹெல்ப் பண்ணிருக்கணும், அது ஹன்காக்கா தான் இருக்கும்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாரு. அவளுக்கு கவர்மெண்ட்டையும் பிடிக்காது, ஆம்பளைகளையும் சுத்தமா பிடிக்காது, அந்த ரெண்டுத்தையுமே இந்த விஷயத்துல அவ பிரேக் பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒன்னு இடிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஷாக்கி என்ன சொல்லியிருப்பா, ஹன்காக்கு நம்ம லூஃபியை பிடிச்சு போச்சு, அதனால தான் அவனுக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லுவா. அதாவது ஒரு கெஸ்ஸிங்ல தான் சொல்லுவா. பின்ன எப்படி ஹன்காக் இப்படி ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது கடைசியில அவ தான் காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருப்பான்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்காரு. ஷாக்கி கரெக்டா கெஸ் பண்ணியிருக்கா. கொஞ்சம் அந்த கன்றாவிய நீங்களே பாருங்க, தாங்க முடியலன்னு கிளவி கார் எடுத்து போவா. என்ன இருந்தாலும் கண்டிப்பா நேவி ஆளுங்க இப்படி எல்லாம் கெஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால ஃப்ரீயா விடுங்க அம்மா. அதுக்கப்புறம் லூஃபியை கூப்பிட்டு நீ சபாடி ஆர்கிபெலகோக்கு போகணும், நீ அது எதுக்குன்னு கேட்பாரு. என் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்குமான, நிஜமாவே நீ அதுக்கு தான் போகணுமான்னு கேட்டவொன்னே அப்படியே லூஃபி பயங்கர ஷாக்கா கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.